ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பக்குவம் வந்துருச்சு. இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை முழுமையாக போனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், மசாலா ஃபுல்லாக எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த மசாலாவை 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். பாருங்கள், 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுடுவோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வேறு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டையை உடச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம எடுக்கக்கூடிய அளவுகளுக்கு 2 முட்டை நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நார்மல் மிளகாய் தூளை இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த 2 முட்டைக்கு எவ்வளோ உப்பு காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்தா போதும். கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. அந்த முட்டை மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அவ்வளோதான், பாருங்கள், அந்த மசாலா முட்டை எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போது முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், நான் இன்றைக்கி 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்லைஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு கிண்ணம் இல்லை ஒரு கப்பு டம்ளர் ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா? இப்போது 8 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் நான் இதே மாதிரியே ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆனியன் மசாலா, அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். மசாலா உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒட்டி பிடிச்சி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி சைட்லெல்லாம் நல்லா அழுத்தி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு இதே மாதிரியே 4 பீஸ் நமக்கு கிடைக்கும். இப்போது மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்லைஸ்லையும் இதே மாதிரியே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பாருங்கள், நான் எல்லா ஸ்லைஸையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ப்ரெட்டு, அதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை மசாலா, அதில் வந்துட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எல்லா இடத்துலையும் அந்த முட்டை நல்லா கோட்டாகிற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். இந்த பேனுக்கு நான் 3 பீஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைங்க. அப்போ தான் நல்லா வெந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து செவந்திருக்கு. இப்போது இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா செவக்கிற அளவுக்கு வேக விட்டுருவோம். 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கோ செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள அந்த ஸ்டஃபிங்கோட எவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.